விமர்சனங்களை பார்த்து பயந்து போய் நம்ம ஒரு லட்சியம்னு சொல்லிட்டு நம்ம கடமையை கடமையாக செய்யணும். நம்ம லட்சியத்தை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். அது கடமைன்னா என்ன? கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அதில் நம்முடைய விருப்பம், அதாவது வேண்டான்னா விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. அது நம்ம செஞ்சே ஆகணும். அதனால் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது கடமையை நாம் செய்யாமல் விட்டுறக்கூடாது. நமது கடமையை விமர்சனத்துக்கு பயந்து நமது கடமையை நாம் செய்யாமல் இருப்பதற்கு பதிலாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கடமையை செய்யலாமே. என்னால் இதைத்தான் செய்ய முடியும், இவ்வளோ தான் செய்ய முடியும், நான் என்னுடைய கடமையை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் செய்து என்னால் இதைத்தான் செய்ய முடியுது. அப்போ செய்யாமல் இருக்கிறத விட இது எவ்வளோ மேல் தானே. நாம் செய்கிற கடமைங்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா, விமர்சனங்களுக்கு பயந்து நம்ம கடமையை செய்யக்கூடிய கடமைகளை கூட நம்ம செய்யாமல் சும்மா இருக்கிறத விட, பயந்து போய் சும்மா இருக்கிறத விட, நம்மளால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமது கடமையை நாம் செய்வதற்காக முயற்சி எடுக்கிறோம், கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ சிறப்பு. அதனால் விமர்சனத்துக்கு பயப்படக்கூடாது. எப்பேற்பட்டவங்களுக்கும் விமர்சனம் இருக்குது. எவ்வளோ பெரிய திறமைசாலிகளுக்கும் விமர்சனங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உலகத்தில் திறமைசாலிகள்னு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்துக்கும் விமர்சனம் இருக்குது. எல்லாத்தையும் கழுவி ஊற்றுவாங்க, எல்லாத்தையும் திட்டுவாங்க, எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க, அப்புறம் நிறைகளையும் சொல்லுவாங்க. ரெண்டையும் பார்க்கணும். வெறும் குறையை மட்டும் பார்க்காதீங்க. குறையும் சொல்லுவாங்க, நிறையும் சொல்லுவாங்க. அதனால் அது யார் பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பெரிய பெரிய கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விமர்சனம் பயங்கரமாக, விமர்சனத்துக்கெல்லாம் பயந்தால் அவங்க தொடர்ந்து செயல்படவே முடியாது. அதனால் நமக்காக அவங்க நேரத்தை செலவழித்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நமக்காக அவங்களுடைய நேரத்தெல்லாம் செலவழித்து நம்மளை விமர்சனம் செய்கிறார்கள், குறை சொல்கிறாங்களோ நிறை சொல்கிறாங்களோ, ஆனால் நமக்காக அவர்களது நேரத்தை, அவருக்கு சொந்தமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். அதனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கா, அந்த விமர்சனத்தில் ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்து அதை நம்ம திருத்திக்க பார்க்கணும். அந்த உண்மை எதாக இருந்ததுன்னா அதிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதனால் நம்ம கடமையை விமர்சனத்துக்கு பயந்துடக்கூடாது. விமர்சனத்துக்கு பயந்து கடமையை செய்யாமல் இருக்கிறத விட, விமர்சனத்துக்கு பயப்படாமல் நமது கடமையை கடமையாக அதை செய்து முடிக்க வேண்டும். அது சிறப்பாக இருக்கோ இல்லையோ, ஆனால் அதை கடமையாக நினைத்து செய்து முடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். செய்யாமல் இருப்பதை விட நாம் அதை செய்து குறைவாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பதே சிறந்தது அப்படின்னு உறுதியாக இருக்கணும். அதுதான் விமர்சனங்கள். அதனால் விமர்சனங்களை கடந்தும் நமது கடமையை செய்கிற அந்த மன உறுதி நமக்கு வேண்டும். விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கணும். விமர்சனத்தை பார்க்கணும். விமர்சனத்தை பார்த்து நம்ம அதை எப்படி நம்மளை ஒன்றும் பண்ணாத அளவுக்கும் அது மேலும் மேலும் நமக்கு ஊக்கம் தர்ற மாதிரியும் மாற்றணும். விமர்சனங்கிறது குறையும் சொல்லுவாங்க, நிறையும் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை போடுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. எது சொன்னாலும் அதை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். அது அது நம்மளை மேலும் மேலும் மேம்படுத்துவதற்கு ஏற்றாற்போன்று அதை மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய திறமை. அதனால் விமர்சனம் என்பது அதுவே மிகப்பெரிய, அதையும் ஒரு பாராட்டாக தான் கருதணும். நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமாக கருத வேண்டும். குறை சொன்னாலும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்க, நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால் குறை சொன்னாலும் சரி, நிறை சொன்னாலும் சரி, நமக்காக அவர்களுடைய பொன்னான நேரத்தை அவர்கள் நமக்காக செலவிடுகிறார்கள். அதற்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும். அதனால் விமர்சனங்கிறது அது குறையோ நிறையோ, விமர்சனம் என்கிற வகையில் நாம் சந்தோஷப்படணும். நம்மளையும் விமர்சிக்கிறாங்களே, நம்முடைய செயல்பாடும் அவர்களது பார்வைக்கு போகிறது, அவர்கள் அது பற்றி மதிப்பிடுகிறார்கள், நமது செயல்பாட்டை அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் விமர்சனத்துக்கு பார்த்து அந்த விமர்சனங்கள் மீது குறைவான விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை பற்றி கோவப்படாமல் அதில் ஏதாவது திருத்திக்க முடியுமா, நம்மளை திருத்திக்க முடியுமா, திருத்திக்கிட்டு நமக்காக விமர்சனம் செய்தவர்கள் மீது நமக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து நமது கடமையை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும்.